வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை அன்புடன் இன்று வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 60வது அதிகாரமாக உள்ள ஊக்கமுடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 597வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். ஊக்கமுடைமை என்பதற்கு உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 597வது திருக்குறளுக்கு செல்வோம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பற்று பாடொன்றும் களிறு. மீண்டும் குறள். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பற்று பாடொன்றும் களிறு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தன் உடம்பு முழுவதும் அம்புகளால் தைத்த பொழுதும் யானை போர்க்களத்தில் தளராமல் நின்று தன் பெருமையை நிலைநாட்டும். அதுபோல உள்ளத்தில் ஊக்கமுடையவர்கள் தனக்கு பெரும் துன்பம் கேடு வந்தாலும் கூட மனம் குன்றாமல், மனம் தாழ்ச்சியடையாமல் தன் பெருமையை எப்போதும் நிலைநாட்டுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். போர்க்களத்தில் யானை தன் உடம்பில் எவ்வளவு அம்புகளால் தைத்த பொழுதும் தாழ்ச்சியடையாமல் தன் பெருமையை நிலைநாட்டும். அதுபோல உள்ளத்தில் ஊக்கமுடையவர்களுக்கு கேடுகள் பல வந்தாலும் அவர்கள் தாழ்ச்சி அடையாமல் தன் பெருமையை எப்போதும் நிலைநாட்டுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஊக்கமுடையவர்கள் எப்போதும் கவலை கொள்ள மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.